இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, உமது உடலை எங்களுக்கு ஆன்மீக உணவாக கொடுத்து நாள்தோறும் எங்களை ஆசிர்வதிக்கின்றவரே, இறைவா, இயேசுவை நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறேன். அவரை நாங்கள் உட்கொண்டு அவரது அருள் பிரசன்னத்திலே அற்புதங்களை காண நீர் உதவி செய்கின்றேன். இயேசு ஆண்டவரே, திவ்ய நற்கருணை வழியாக எவ்வளவோ அற்புதங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆராதனையிலும் பல மக்களுக்கு நீர் அற்புதத்தை செய்திருக்கிறீர். நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், புனித பிலிப்பு இயேசுவின் நற்செய்தியை கேட்டு நம்பிய ஒருவருக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றார். இயேசுவின் வார்த்தையை நாம் நம்பி, கடவுளின் வார்த்தையை நம்பி அதன்படி நடக்கும் பொழுது நமக்கு பல வகையான ஆசீர்வாதங்களை இறைவன் கொடுப்பார். இறை வார்த்தையை நம்பி அதன்படி நடப்போம், பல ஆசீர்வாதங்களை பெறுவோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அது உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன் என்று இயேசு கிறிஸ்து தெல்லம் தெளிவாக கூறியிருக்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய இந்த வார்த்தைகளை நாம் நம்பி இயேசுவை உட்கொள்கிறோம் என்ற நம்பிக்கையிலே ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது உடலை நமக்காக கொடுத்திருக்கிறார். இயேசு ஆண்டவரே, நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைத்து நாள்தோறும் உம்மில் அற்புதம் காண எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் உலகில் உள்ள நோயாளிகளுக்காகவும் தாயாம் திரு அவைக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.